ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டரில் 3 கிளாசிஃபிகேஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர்னா இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. ஹார்ட்வேர் ஹார்ட்வேர்னா செட் ஆஃப் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ்னால் என்னென்ன, மவுஸ், கீபோர்ட், மானிட்டர், இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து செட் ஆஃப் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ். ஃபிர்ம்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் தான் வந்து ஃபிர்ம்வேர்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் வந்து அந்த ஃபிர்ம்வேர் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து அந்த ஃபிர்ம்வேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில், வாஷிங் மிஷினில், இதில் எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் சாஃப்ட்வேர் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குறாங்க. அந்த சுவிட்சஸ் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிர்ம்வேர்னு சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஹார்ட்வேர் தான் வந்து ஃபிர்ம்வேர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் 2 கிளாசிஃபிகேஷன் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் 2 பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பேக்கேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ பேக்கேஜ்னா என்ன, ஸோ பேக்கேஜில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பேக்கேஜஸ்லாம் வந்து பேக்கேஜில் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா டேலி, ஆட்டோகேட், பேஜ் மேக்கர், கொரல்ரா, ஃபோட்டோஷாப் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் லிமிடேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டேலினா டேலி ஒர்க், டேலி வந்து அக்கௌண்ட்ஸ் பர்பஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட்டு, எக்ஸல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடேஷன். அதோடைய அப்டேட் வேணால் பண்ணிக்கலாமே ஒழிய இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி வேறு எந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியாது. பட் ஆனால் லாங்குவேஜஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ லாங்குவேஜஸில் ஒரு 3 பிரிவை வந்து பிரிச்சிருக்காங்க. லோ லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ். மிஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி the zeros and ones. மிடில் லெவல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா. ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து எது சொல்கிறாங்கன்னா பேசிக், விஷுவல் பேசிக், ஆரக்கிள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் வருது. ஸோ இந்த சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணலாம், டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த விதமான சாஃப்ட்வேரையும் நம்ம டெவலப் பண்ண முடியும். பட் ஆனால் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரியான இருக்கக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ்னா எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் எக்ஸல் அந்த ஒர்க் ஓரியன்டாக மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸோ தேர் இஸ் சம் லிமிடேஷன். பட் ஆனால் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எந்த டைப் ஆஃப் சாஃப்ட்வேரையும் நம்மளால் வந்து டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேரில் 2 கிளாசிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இதெல்லாம் வந்து சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வருது. வேற மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா யூனிக்ஸ், லினக்ஸ், சர்வர் பேஸ்டாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனிஸில், எம்என்சி கம்பெனிஸில், கலெக்டரேட்டில் இந்த மாதிரியான இடங்களில் வந்து இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன டைப் வந்து சொல்கிறாங்கன்னா ஆன்டிவைரஸ், டிஸ்க் கிளீனப், டிஸ்க் ரீஃப்ராக்மெண்ட், பேக்கப், இது எல்லாமே வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். அனலைஸ் பண்ணுறதுக்கு, கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு, சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.